நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய 2 கொரிந்தியர் அதிகாரம் 14ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு அந்நிய தூகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்குள் போலியாக்கும் இசைவது அவ்விசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனோட தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஏசப்போட வார்த்தைக்கான தேசப்பா சொல்கிறாரு, என் ஜனங்களுக்கு நான் தேவனாக இருப்பேன், என்னை நம்புகிற பிள்ளைகள் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், என் ஜனங்கள் நான் எப்போதும் அவங்களுக்கு தேவனாக இருப்பேன், அவங்க என்னுடைய ஆலயமாக இருப்பாங்க. அதாவது என் பிள்ளைகள் என்னோடய வயல் நடக்கும்போது நிச்சயமாக அவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் என்னோட கூட இருக்கும்போது அவங்க வெளிச்சத்தில் கொண்டு போவாங்க. ஒரு நாள் அவங்க என் பிள்ளைகளை இருளை விடாதபடி அவங்களுக்கு வெளிச்சத்தை நான் எப்போவுமே அவங்களுக்கு வெளிச்சமாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, நான் நீதியின் தேவனாக இருக்கிறேன். என் பிள்ளைகள் என்னோட வயல் நடக்கும்போது அவங்க எப்பவுமே நீதி செய்வேன், ஒரு நாள் அவங்களுக்கு அநீதி செய்ய மாட்டேன். என் பிள்ளைகள் இடத்துல விசுவாசமாக என்னைக்கெல்லாம் நான் கொடுக்க வல்லமுள்ளா தேவனாக இருக்கேன். நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் என்னோட வயல் நடக்கும்போது நிச்சயமாக அவங்க நான் எந்த சூழ்நிலையும் சரி நான் அவங்களோட கூட இருப்பேன். நான் அவங்க நடுவில் உலாவி அவங்க தேவனாக இருப்பேன். அதாவது அந்நிய தேவர்களை எனக்கு ஒருபோதும் சம்பந்தம் இல்லை. என் பிள்ளைகள் என்னையும் செவிக்கும் போது என்னையும் நீ நம்பும் போது நிச்சயமாக நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலை என் பிள்ளைகளோடு கொடுத்து என் பிள்ளைகள் என்னெல்லாம் கேட்குற தேவைகளை சந்தித்து என் பிள்ளைகள் தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி எனக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, ஏசப்பா நம்ம தேவனாக இருக்கிற நம்ம அவருடைய ஆலயமாக இருக்கோம், நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கோம். நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கும் போது அவர் நம்ம தேவனாக இருக்கும்போது நம்ம அவர் எப்பவுமே அவர் நம்பி அவர் விசுவாசத்தை நம்ம ஒரு வயல் நடக்கும்போது நம்ம ஒருபோது கைவிட மாட்டார். நம்ம அவரோட கூட போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வெளிச்சமாக இருப்பார். நானே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். அவரே நம்மளுக்கு ஒரு ஒளியாக இருக்கார், நம்மளுக்கு வெளிச்சமாக. நம்ம ஒரு நாள் இருளை விடவே மாட்டார். அவரை நம்பும் போது நிச்சயமாக நம்ம சகலத்தை கொடுப்பார். அது மட்டும் நீதிக்கும் மனிதிக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் நீதியின் தேவன். அவரோட வயல் நம்ம உணவு கூட இருக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மளுக்கு நீதி தான் செய்வார். நம்மளுக்கு ஒரு நாள் அநீதி செய்ய மாட்டார். நம்ம விசுவாசமாக ஏசப்பாடு எதுக்கெல்லாம் கொடுக்க வல்லமுன்னா தேவனாக இருக்கார். அதாவது நம்ம ஏசப்பா நம்பும் போது ஒரு நாளுமே கைவிட மாட்டார். ஏசப்பா என்ன சொல்கிறாரா, மற்ற அந்நிய தேவர்களுக்கு எனக்கு சம்பந்தம். நம்ம அவரே நம்பும் போது நம்ம ஏசப்பாவை சார்ந்து வாயும்போது நிச்சயமாக அவர் நம்மளுக்கு சகலத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக. இஸ்ரவேல் ஜனம் பாருங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜன அடிமைத்தனத்தில் இருந்தது. ஏசப்பா அந்த ஜனங்களை கொண்டு வந்தார். அந்த ஜனங்கள் ஏசப்பா கூட மோசை கூட இருக்கும்போது ஏசப்பா அந்த ஜனங்களுக்கு எல்லாமே என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே கொடுத்தாரு. அவங்க என்னென்ன ஆசைப்படணும் ஏசப்பா எல்லாமே கொடுத்தாங்க. எப்போ அந்த ஜனங்கள் ஏசப்பா விட்டு வேறு அந்நிய தேவர்களை அவங்க உருவாக்கி அதை அவங்க வணங்க ஆரம்பித்தாங்களோ அந்த ஜனங்கள் அப்போவே அவங்களுக்குள்ள கஷ்டம் வந்து அவங்களுக்கே அப்போவே அந்த ஜனங்களுக்கு அழிவு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மடிஞ்சு இறந்தே போயிட்டாங்க. நம்ம ஏசப்பா கூட இருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம ஏசப்பா விட்டு நம்ம என்றைக்கு நம்ம பின்மாறி போகிறோம், வாழ்க்கை ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி தான் ஆச்சு. ஏன்னா நம்ம பரமையும் ருசி பார்த்துருக்கோம், அவர் அன்பு ருசி பார்த்துக்கிறோம். அவர் நம்மளுக்கு என்ன அவர் நம்மளுக்கு செய்யலை, எல்லாமே செய்ய வல்லமுள்ள தேவனாக நம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரன்ற பாரம் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக உங்கள் தேவைகள் எல்லாம் ஏசப்பா கொடுப்பாரு. நீங்கள் ஒன்று எந்த சூழ்நிலை ஏசப்பா நீங்கள் பின்மாறி போகாதீங்க. நீங்கள் ஏசப்பா கூட நீங்கள் அவரோட கூட நடந்து போங்க. அவர் நம்மளை ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்ம தேவனாக இருக்கிறார், நம்மளுடைய ஆலயமாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை ஏசப்போடு நீங்கள் பின்மாறி போங்க, அது ஏசப்போடு நடந்து போங்க. நிச்சயமாக உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். ஆமென்.